இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். ஜூலை 13, 2024 இந்த நாள் அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரு கருப்பு நாளா மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அன்னைக்கு இப்போ வரக்கூடிய அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பாக போட்டி போடுற டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசிட்டு இருந்தாரு. டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே முன்னாடி அமெரிக்க அதிபராக இருந்தார். இப்போ வரக்கூடிய தேர்தலையும் போட்டி போட்டுட்டு இருக்காரு. இந்த அமெரிக்க அதிபர் தேர்தல் வரக்கூடிய நவம்பர் மாதம் நடக்கவிருக்கு. 2 பெரும் கட்சிகள் இருக்கும்ல, இந்த பக்கம் ஜனநாயக கட்சி சார்பாக ஜோ பைடன் போட்டி போடுறது, குடியரசுக் கட்சி சார்பாக டொனால்ட் ட்ரம்ப்பை மீண்டும் போட்டி போடுறாரு. 2 கட்சிகளும் அவங்களோட பிரச்சாரத்தை தீவிரப்படுத்திட்டு வராங்க. இந்த பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துற ஒரு பகுதியா டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்சில்வேனியா அப்படின்ற ஒரு மாகாணத்தில் பட்லர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசிட்டு இருந்தாரு. ஜூலை 13, அதாவது சனிக்கிழமை அமெரிக்க நேரப்படி மாலை 5 மணிக்கு இந்த பிரச்சார கூட்டம் ஆரம்பிக்கிறதா இருந்தது. ட்ரம்ப்புமே அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. 6 மணிக்கு அந்த பிரச்சார மேடையை நோக்கி ட்ரம்ப் வராரு. வரும்போதே அங்க கூடியிருந்த அவரோட ஆதரவாளர்கள், குடியரசுக் கட்சியோட தலைவர்கள் எல்லாமே ஒரு பெரிய கரகோஷங்களை எழுப்பி ட்ரம்ப்பை வரவேற்கிறாங்க. ட்ரம்ப் நடந்து வரும்போது காட் பிளஸ் யூஎஸ்ஏ அப்படின்ற ஒரு பாட்டெல்லாம் பாடி ஒரு பெரிய வரவேற்பை கொடுக்குறாங்க. ட்ரம்ப்புமே அந்த வரவேற்பை ஏற்றுக்கிட்டு அந்த ரேம்பில் நடந்து வராரு. அங்கே இருக்கக்கூடிய போடியத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு 6 மணிக்கு ட்ரம்ப் பேச ஆரம்பிக்கிறாரு. அடுத்த 10 நிமிஷத்துல தான் இந்த பிரச்சார கூட்டம் அமெரிக்கா மட்டும் இல்லாம உலக அளவுல பேசு பொருளா மாறிடுச்சு. என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரம்ப் மேடையிலிருந்து ஒரு 170 மீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு துப்பாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் ட்ரம்ப்பை நோக்கி சுட்டாரு. அவர் ஒரு வாட்டி மட்டும் சுடல, 3 வாட்டி சுட்டாரு. இதுல ட்ரம்ப்போட காதுல அந்த துப்பாக்கி குண்டு கிழிச்சிட்டு போனது நம்மளால பார்க்க முடிஞ்சது. ட்ரம்ப்புக்கு காயம் ஏற்பட்டு உடனே இந்த துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு அப்புறம் அவர் போடியத்து கீழே அப்படியே மறைவா குனிஞ்சிடுறாரு. அவரை சுற்றி பாதுகாவலர்கள்லாம் ஒரு சின்ன ஒரு வலைய மாதிரி ஃபார்ம் பண்ணி அப்படியே அவங்க பாதுகாப்பு அழைச்சிட்டு போகிறத நம்ம விஸ்வல்ஸில் ஃபுல்லாக பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா உலகளவில் ஒரு பெரிய செய்தியாக மாறி இருக்கு. என்ன காரணம்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா காயம்பட்ட நபர் சாதாரண நபர் கிடையாது. அமெரிக்காவோட முன்னாள் அதிபராக இருந்தவர் வரக்கூடிய அதிபர் தேர்தலுக்கு போட்டி போடுறதுக்கு தயாராகிட்டு வர்றாரு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் முன்னாள் அதிபர்களாகட்டும் இல்லை அதிபர் வேட்பாளர்களாகட்டும் எல்லாத்துக்கும் சீக்ரெட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு பாதுகாப்பு படை இருக்கு இல்லையா, அவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க. எந்த நகரத்துக்கு போனாலும் எந்த கூட்டத்தில் பேசினாலுமே இந்த வேட்பாளர்களை சுற்றி அதிபரை சுற்றி சீக்ரெட் சர்வீஸ் எப்போவுமே இருந்துட்டு இருப்பாங்க. யூஸ்வலாகவே இந்த மாதிரி மேடைகளில் 3 வகையான பாதுகாப்பு வளையங்களை அமைப்பாங்க. அதாவது இன்னர் பெரிமீட்டர், மிடில் பெரிமீட்டர், அவுட்டர் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னர் பெரிமீட்டர் அப்படின்னா அந்த அதிபர் வேட்பாளரோ இல்லை அதிபரோ இருந்து பேசுகிற இடத்துல அவரை சுற்றி இமீடியட்டா பாதுகாப்பு கொடுக்குற வளையம் தான் இன்னர் பெரிமீட்டர்னு சொல்றது. மிடில் பெரிமீட்டர் அப்படின்னா அதை தாண்டி அந்த மக்கள் உட்காந்துருப்பாங்க இல்லையா, மக்கள் உட்காந்துருக்கிற இடங்கள் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாத்துலேயுமே பாதுகாப்பு வளையத்தை ஃபார்ம் பண்ணி கொடுக்கறதா மிடில் பெரிமீட்டர். அவுட்டர் பெரிமீட்டர் அப்படின்னா அதையும் தாண்டி பாதுகாப்பு கவர் பண்றதா அவுட்டர் பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பாதுகாப்பு நடைமுறைகள் எல்லாமே யூஸ்வலாக அமெரிக்காவில் நடக்கும். ஜூலை 13 சனிக்கிழமையும் அப்படி பாதுகாப்பு பெரிமீட்டர்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. இருந்துமே இந்த பாதுகாப்பு வளையங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நபர் முன்னாள் அதிபர் மேல குறி வச்சு ஒரு துப்பாக்கி சூடு நடத்தினது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியும் அமெரிக்காவில் கன் கண்ட்ரோல் நோக்கி ஒரு பெரிய விவாதத்தை எழுப்பியிருக்கு. இந்த ஷூட்டிங் நடந்த டைமிங்குமே ஒரு பெரிய செய்தியாக தான் மாறி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஜூலை 15 ஜூலை 18 வரைக்கும் ரிபப்ளிக்கன் நேஷனல் கன்வென்ஷன், அதாவது குடியரசுக் கட்சியோட தேசிய மாநாடு நடக்க போகுது அமெரிக்காவில். இந்த மாநாட்டில் தான் டொனால்ட் ட்ரம்ப் அஃபிஷியலாக குடியரசுக் கட்சியோட அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட இருக்காரு. இந்த மாநாடு நடக்கிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் ட்ரம்ப்புக்கு இப்படி ஒரு அசம்பாவிதமான சம்பவம் நடந்திருக்கு. இதில் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, பட்லர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அங்கே தான் ட்ரம்ப் பேசிட்டு இருந்தாரு. இந்த பட்லர் ஊர்லேயே முக்காவாசி பேர் குடியரசுக் கட்சி ஆதரவாளர்கள். ஸோ குடியரசுக் கட்சி ஆதரவாளர்களே ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டாக போகிறது அது பாசிபிள் கிடையாது. இருந்துமே எப்படி இந்த பகுதிகளில் இருந்து ஒருத்தர் ட்ரம்ப்பை நோக்கி சுட்டாரு அப்படின்ற கேள்விக்குறி தான் இப்போ பெருசாக எழுந்திருக்கு. இதை நோக்கியும் அமெரிக்க விசாரணை அமைப்புகள்லாம் தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த துப்பாக்கி சூடு இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு. அதாவது அசாசினேஷன் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு முன்னாள் அமெரிக்க அதிபரை படுகொலை செய்கிறதுக்கான ஒரு சம்பவமாக இது இருந்திருக்கு அப்படின்ற ரீதியில் அதை அணுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் சீக்ரெட் சர்வீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட
உறுதித்தன்மையும் இதுல வந்து பெரிய கேள்விக்குறியா எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ பட்லர்ல ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கு பேசுறாரு. ஒரு 6 மணிக்கு ட்ரம்ப் பேச ஆரம்பிச்ச உடனே ஒரு 10 நிமிஷத்துலயே ஒரு பெரிய துப்பாக்கி சூடு நடக்குது. ட்ரம்ப் அந்த துப்பாக்கி சூடுல காயமடைஞ்சு சீக்ரெட் சர்வீஸ்லாம் சூழ்ந்து அவரை பாதுகாப்பா கூட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரேலியில கலந்துகிட்ட இன்னொருத்தரும் இதுக்கு வந்து பலியாகிறாரு துப்பாக்கி சூடுக்கு. இன்னும் 2 பேருக்கு காயங்கள் ஏற்படுது. அவங்க தொடர்ந்து மருத்துவமனையில கண்காணிச்சுட்டு வராங்க. இந்த துப்பாக்கி சூடு நடந்தோடனே ட்ரம்ப்பை வந்து பாதுகாப்பு படைகள்லாம் சூழ்ந்து அவர் பாதுகாப்பு அழைச்சிட்டு போறதை நம்மளால பார்த்தோம். அந்த சமயத்திலேயே நம்மளால ட்ரம்ப்போட வலது காதில் இருந்து ரத்தம் கசிகிறத பார்க்க முடியுது. அவர் வந்து அந்த மேடையிலிருந்து இறங்கி போகும்போது கூட ஃபைட் 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 அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கையை உயர்த்தி காட்டிட்டு அந்த ஒரு ஆக்ரோஷமான முகத்தோட தான் மேடையிலிருந்து இறங்கி போறாரு. இந்த மேடையிலிருந்து அவரோட காருக்கு கூட்டு போறதுக்கு ஒரு 42 நொடிகள் ஆனதா அமெரிக்க ஊடகங்கள்லாம் சொல்றாங்க. இதுலேயே ஒரு பெரிய கேள்விக்குரிய என்ன எழுப்புறாங்கன்னா, ட்ரம்ப் வந்து உடனே இந்த மாதிரி ஒரு தாக்குதல் எதிர்கொண்டதுக்கப்புறம் சீக்ரெட் சர்வீஸ் வந்து சீக்கிரம் ரியாக்ட் பண்ணி அவர் வந்து சீக்கிரம் காருக்கு கொண்டு போயிருக்கணும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த துப்பாக்கி சூடு நடந்ததுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து தன்னோட காலனியை வந்து கீழே விட்டுட்டதாகவும் காலனியை தொடர்ந்து கேட்டாரு. காலனி எடுத்து கொடுக்குற வரைக்கும் ட்ரம்ப்பை வந்து மேடையில் வச்சிருந்தாங்க அப்படின்ற ரீதியில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வருது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷுவல் என்ன பரவுச்சு அப்படின்னா, இந்த கூட்டத்தில் அட்டன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரேலியில் அட்டன் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ரேலியில் இருந்த சில மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தர் துப்பாக்கியோட சந்தேகப்படியாக அங்கே வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குரல்லாம் எழுப்புறாங்க. அவர் கையில் துப்பாக்கி இருக்கு, நீங்க போய் அவர் உடனே பாருங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, சுட்டு தள்ளுங்கன்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒரு ஆக்ரோஷமா குரல் எழுப்புறாங்க. இதையும் கடந்து இந்த குரல் எல்லாத்தையும் அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு படைகள்லாம் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டும் அங்க எழுந்திருக்கு. ஏன்னா ஒரு முன்னாள் அதிபர் இருக்கக்கூடிய மேடையில ஒரு முன்னாள் அதிபர் கலந்துக்கக்கூடிய ஒரு ரேலியில சந்தேகம் படிப்படியான ஒரு நபர் அங்க இருக்காரு அப்படின்னா உடனே அலர்ட் ஆகி அங்க இருக்கக்கூடிய காவல்துறையெல்லாம் அங்க கைது பண்ணி அவரை அப்புறப்படுத்த தான் பார்ப்பாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய விட்னஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து நிறைய வாட்டி கத்துனோம், அந்த கூரை மேல வந்து அவர் இருக்காரு, அவர் கையில ஒரு பெரிய துப்பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பொருள்லாம் எழுப்பணும். ஆனா இருந்துமே காவல்துறை அதிகாரிகளும் சீக்ரெட் சர்வீஸ் அதை வந்து பெருசா எடுத்துக்கலன்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் ட்ரம்ப்பை மேடையிலிருந்து அப்புறப்படுத்தி மருத்துவமனை கூட்டு போறாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அவர் இப்போ வந்து நலமா இருக்காரு, நலமாயிட்டாருன்னு சொல்லிட்டு அபிஷியலான தகவல்லாம் வருது. இந்த வாரம் நடைபெறக்கூடிய குடியரசுக் கட்சியோட தேசிய மாநாட்டுக்கு ட்ரம்ப் கலந்துக்க போறாரு. அதனாலேயே இந்த மாநாட்டுக்கு இன்னும் பாதுகாப்பை அதிகப்படுத்தணுன்ற ஒரு குரல் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நியூயார்க்ல இருக்கக்கூடிய ட்ரம்போட நிறுவனத்திற்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நடந்த உடனே FBI வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. இதுல பல கேள்விகள், பல மர்மங்களோட தான் அந்த விசாரணை போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அபிஷியலா பாத்தீங்க அப்படின்னா, அந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் சீக்ரெட் சர்வீஸ் வந்து FBI இந்த கேஸை கொடுத்துட்றாங்க. FBI இந்த வழக்கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் சுட்டது யாரு, அவரோட பின்னணி என்னன்னு சொல்லிட்டு முழுசா ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. இன்னும் பல விடை தெரியாத மர்மங்கள்லாம் இந்த வழக்கை சூழ்ந்து இருக்கு. இந்த நிலையில தான் இந்த ஷூட்டர் யாரு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி FBI வந்து அபிஷியலா தகவல்லாம் கொடுத்தாங்க. இந்த ஷூட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா 20 வயதான தாமஸ் மேத்யூ க்ரூக்ஸ் அப்படின்றவர் தான். இவர் வந்து அஃபிஷியலாகவே தன்னை குடியரசுக் கட்சியை சார்ந்தவன் அப்படின்ற ஒரு இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அப்பயே ஒரு பெரிய மர்மம் இருந்தது. எதுக்கு குடியரசுக் கட்சியை சார்ந்த ஒருத்தர் குடியரசுக் கட்சியோட அதிபர் வேட்பாளரை சுடணும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி தான் அங்கே ஒரு விவாதத்தையே கிளப்பிச்சு. அது மட்டும் இல்லாமல் இவரோட பின்னணிலாம் பார்க்கும்போது ஒரு அமைதியான பேக்ரவுண்ட் தான் வந்திருக்காரு. இந்த ஷூட்டர் மேலே எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லை, எந்த விதமான வழக்கும் பதியப்படலை, இவர் போலீஸ் வலயத்திலும் கிடையாது அப்படின்ற ரீதியில் பல தகவல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 20 வயதான தாமஸ் மேத்யூ க்ரூஸ் சமீபத்தில் தான் ஒரு அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி காலேஜில் இன்ஜினியரிங் சயின்ஸ் அப்படின்ற டிகிரியில் வந்து ஒரு பட்டம் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, இளைஞர்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத இடமா இப்போ வந்து சமூக வலைதளம் மாறிடுச்சு. அதுவும் அமெரிக்காவில் வந்து நிறைய பேர் சமூக வலைதளம் இருப்பாங்க. பட் இவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்காரு. இவருக்கு எந்த விதமான சமூக வலைதளமும் கிடையாது, சமூக வலைதளத்துலையும் ஆக்டிவாக கிடையாது. ஏன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தாமஸ் மேத்யூ க்ரூக்ஸ் ட்ரம்ப்பை சுட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவரை வந்து போலீஸ்காரங்களாம் அங்கேயே வந்து சுட்டுறாங்க. அவர் வந்து அங்கே ஸ்பாட் டெட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவர் யாருன்னு விசாரிக்கும் போது அவர்கிட்ட எந்த விதமான ஐடியும் கிடையாதுன்ற பட்சத்தில் அவரோட DNA சாம்பிள்லாம் எடுத்து இவர் தான் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் விசாரணை தீவிரப்படுத்தும் போது தான் சோசியல் மீடியாலே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் வருது. ஏன்னா ஒருத்தர் ஸ்பாட் டெட் ஆனதுக்கு அப்புறம் அவரை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னா சமூக வலைதளம் தான் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும். ஏன்னா அவர் யாரை ஃபாலோ பண்ணுறாரு, என்ன மாதிரி பிலீவ்ஸ் அவருக்கு இருந்தது, என்ன மாதிரி மெசேஜஸ்லாம் சமூக வலைத்தளம் போட்டிருக்காரு அப்படின்ற பல புதிர்களுக்கு சமூக வலைத்தளம் தான் விடையளிக்கும். ஆனால் இவர் வந்து இந்த விதமான சமூக வலைத்தளத்திலும் இல்லாமல் அவரோட ப்ரொஃபைலே ரொம்ப ரகசியமாக தான் வச்சிருந்திருக்காரு. இதனாலேயே இந்த விசாரணையில் ஒரு பெரிய இழுபறி போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் யூஸ்ஃபுல்லாகவே இவர் ஒரு ரிபப்ளிக்கனாக இருக்காரு.
ஆனால் இவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் விசாரிக்கும் போது இவர் ஜனநாயக அமைப்புக்கும் டொனேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற ரீதியில் தகவல் வருது. ஸ்கூல்லையும் வந்து ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்ற இதுவும் அவங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்கிறாங்க. இவரோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா பெத்தல் பார்க் அப்படின்ற ஒரு கிராமம் தான் இவரோட சொந்த ஊர். பெத்தால் பார்க்கில் இருந்து பட்லருக்கு ஒரு 70 கிலோமீட்டர் தூரம், ஒரு 1 மணி நேரம் டிரைவ் பண்ணி தான் போகணும். எதுக்காக இவர் வந்து அவரோட அப்பாவோட துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு 1 மணி நேரம் டிரைவ் பண்ணி முன்னாள் அதிபர் ட்ரம்ப்பை வந்து எதுக்கு சுடணும் அப்படின்ற கேள்வியை நோக்கி தான் இப்போ வந்து FBI விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த வழக்கை FBI எடுத்து விசாரிச்சுட்டு சமயத்தில் இந்த குற்றத்திற்கான மோட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு இன்னும் தெளிவாக தெரியல. இந்த நிலையில தான் FBI வந்து இதை வந்து டொமஸ்டிக் டெரரிசம் அப்படின்ற ஆங்கிள் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதாவது உள்நாட்டு தீவிரவாதம் அப்படின்ற போர்வையில் இந்த வழக்கை விசாரிக்கிறதா அதிகாரப்பூர்வ தகவல் இப்போ வந்திருக்கு. தாமஸ் மேத்யூ க்ரூக்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டாக மாணவராக இருந்திருக்காரு. இவரோட தந்தை ஒரு துப்பாக்கி வாங்கினார் இல்லையா, அந்த துப்பாக்கியை உபயோகப்படுத்தி தான் இவர் வந்து ட்ரம்ப்பை வந்து சுட முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த விசாரணை அமைப்புகள்னால் இந்த துப்பாக்கியை அவரோட தந்தையோட அனுமதியோடு கொண்டு வந்தாரா, இல்லை வந்து எப்படி இந்த துப்பாக்கி இவர் கை கிடச்சது அப்படின்ற ரீதியில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டரில் ஒரு துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கார். இதுவும் அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனாலேயே கூட இவருக்கு துப்பாக்கி சுடும் அனுபவம் இருந்திருக்கு. அதனால தான் டேரெக்டாக ஒரு 170 மீட்டருக்கு கரெக்டாக வந்து ட்ரம்ப் இருக்கிற இடத்த நோக்கி சுட்டிருக்காருன்னு சொல்லிட்டு தகவல்கள்லாம் வருது. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பல்வேறு உலக நாட்டு தலைவர்கள் ஆரம்பித்து அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய பைடன் வரைக்கும் எல்லாருமே ட்ரம்புக்கு ஆதரவாக நின்று அவருக்கு சீக்கிரம் குணமடையணும்னு சொல்லிட்டு பல தகவல்கள்லாம் சொன்னாங்க. இந்த தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் உடனே பைடன் வந்து அமெரிக்க தலைநகரில் வாஷிங்டனில் ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்திலே பல்வேறு அதிகாரிகள்லாம் கலந்துட்டு தொடர்ந்து விவாதிச்சுட்டு இருந்தாங்க. இதற்கப்புறம் பைடன் வந்து மக்களிடையே பேசுகிறாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி வன்முறைக்கு அமெரிக்காவில் இடம் கிடையாது அப்படின்ற ரீதியிலையும் நம்ம வந்து வெறுப்பு அரசியலையும் பிரிவினைவாத அரசியலையும் விட்டுட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து யுனைட்டடாக இருக்கணும் அப்படின்ற ரீதியில் ஒரு தகவலை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீக்ரெட் சர்வீஸ் மேலே ஒரு பெரிய அடி விழுந்துச்சு இல்லையா, ஏன்னா முன்னாடியே சீக்ரெட் சர்வீஸுக்கு அகேன்ஸ்டாக பல சச்சரவுகள் பல சர்ச்சைகள்லாம் இருந்தது. ஸோ இப்போயே ஒரு முன்னாள் அதிபரை பாதுகாக்க தவறிட்டாங்க அப்படின்ற ரீதியில் ஒரு பெரிய கேள்விக்குறி எழும்போது தான் சீக்ரெட் சர்வீஸ்க்கு பல உத்தரவுகளை பைடன் பிறப்பிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பட்லர் கூட்டத்தில், அதாவது ட்ரம்ப் பேச இருந்த கூட்டத்துக்கு முன்னாடி இருந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது, அதற்கப்புறம் ட்ரம்ப்பை சுட்டதுக்கப்புறம் எப்படிலாம் நீங்கள் வந்து செக்யூரிட்டி மெஷர்ஸ் பண்ணீங்க அப்படின்றத வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு சீக்ரெட் சர்வீஸ்க்கு உத்தரவு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜூலை 15 ஜூலை 18 வரைக்கும் நடக்க இருக்கக்கூடிய குடியரசுக் கட்சியோட தேசிய மாநாட்டிற்கும் உங்களோட பாதுகாப்பு நடைமுறைகள் என்ன அதையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு சீக்ரெட் சர்வீஸ்க்கு ஒரு பெரிய உத்தரவும் போட்டிருக்காரு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இதில் வந்து பூரண நலமடைஞ்சு இப்போ வந்து குடியரசுக் கட்சியோட தேசிய மாநாட்டுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. அங்கே வந்து ஒரு அதிபர் வேட்பாளராக அஃபிஷியலாக அறிவிக்கப்படுவார். அதற்கப்புறம் மீண்டும் பிரச்சாரம் சூடு பிடிக்கும். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை தொடர்ந்து சீக்ரெட் சர்வீஸ் மேலே தான் ஒரு பெரிய லென்ஸ் விழுந்திருக்குன்னு சொல்லணும். இப்போ வந்து சீக்ரெட் சர்வீஸ் தலைவராக இருக்கக்கூடிய கிம்பர்லி சீட்ல் அப்படின்றவங்களை வந்து அமெரிக்க நாடாளுமன்ற குழு வந்து விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. ஜூலை 22 நீங்கள் வந்து விசாரணைக்கு ஆஜராகி எங்கே தப்பு நடந்தது, எங்கே நீங்கள் மிஸ் பண்ணீங்க, என்னென்ன நடைமுறைகள் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக நீங்கள் வந்து விளக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சம்மன் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்திலேயே ட்ரம்ப்புக்கு அதிகமான பாதுகாப்பை கொடுத்துமே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதை நோக்கி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு பல குரல்கள் இருந்திருக்கு. இப்போ ஒரு பக்கம் FBI வந்து பல மர்மமான பக்கங்களை நோக்கி போயிட்டு இருக்காங்க இல்லையா, தாமஸ் மேத்யூ க்ரூக்ஸோட பல மர்மமான பக்கங்களை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து எந்த மாதிரி பப்ளிக் ப்ரொஃபைல் எதுவுமே இல்லை அப்படின்ற ரீதியில் இப்போ ஒரு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவரோட செல்ஃபோனை கைப்பற்றி அந்த ஃபோனை உடைச்சு கோர்ட்டோட அனுமதியோட அந்த ஃபோனை உடைச்சு அதிலிருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிட்ரைவ் பண்ண பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் தொடர்ந்து விசாரணை போயிட்டு இருக்கு. இதை வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி உள்நாட்டு தீவிரவாதம் அப்படின்ற போர்வையில் விசாரிச்சுட்டு இருக்கிறதா தகவல் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னதான் ஒரு பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த சம்பவத்தை தொடர்ந்து பல போலி செய்திகள், பல போலி பிரச்சாரங்கள்லாம் தொடர்ந்து அமெரிக்கா முழுசாக போயிட்டு இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுட்டவர் வந்து தாமஸ் மேத்யூ க்ரூக்ஸே கிடையாது, இன்னொருத்தர் வந்து சுட்டிருக்காரு, அவர் வந்து சுடுறதுக்கு முன்னாடி பெரிய வீடியோலாம் விட்டுட்டு நீதி வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற இதில் வீடியோலாம் விட்டுட்டு அப்புறம் தான் வந்து ட்ரம்ப்பை சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான கிளைம் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, சுட்டவர் இடதுசாரி அமைப்பை சேர்ந்தவர், அதனால தான் வலதுசாரி ட்ரம்ப்பை பிடிக்காம சுட்டிருக்காரு அப்படின்ற இதில் பல போலியான தகவல்கள்லாம் தொடர்ந்து பரவிட்டு இருக்கு. இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட் செக்கர்ஸ் எல்லாமே வந்து டீபங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வரக்கூடிய குடியரசுக் கட்சியோட தேசிய மாநாட்டில் டொனால்ட் ட்ரம்ப் அவரோட துணை அதிபர் வேட்பாளர் யார் அப்படின்றத அறிவிக்க போகிறதா தகவல் வருது.
ஏன்னா இன்னுமே அறிவிக்காம தான் ட்ரம்ப் பிரச்சாரம் பண்ணிருக்காரு. இந்த கூட்டத்தில் இவரோட சேர்ந்து துணை அதிபரை யார் போட்டி போட போகிறாங்க அப்படின்ற அறிவிப்பும் வரலாம். இந்த துணை அதிபர் வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் பல பேர்கள் அடிப்படுது. அதில் முதன்மையான பேர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஜேடி வான்ஸ் அப்படின்றவர் தான். இவர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒஹாயோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்மேன். இவர் தான் ட்ரம்ப் வந்து அவரோட துணை அதிபர் வேட்பாளர் அறிவிச்சு இந்த அதிபர் தேர்தலில் போட்டி போட போறாருன்னு சொல்லிட்டு தகவல்லாம் வருது. இந்த ஜேடி வான்ஸ் வந்து அவரோட எக்ஸ் வலைதளத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, பைடன் பிரச்சாரத்தோட முக்கிய நோக்கமே ட்ரம்ப்பை வந்து வீழ்த்தணும் அப்படின்றதான். இந்த பிரச்சாரத்தோட விளைவு தான் ட்ரம்ப் வந்து இப்போ சுடப்பட்டிருக்காரு அப்படின்ற ரீதியில் ஒரு கருத்தை சொன்னார். இந்த கருத்துக்கும் பல்வேறு எதிர்வினைகள்லாம் ஆட்டிட்டு இருக்காங்க அமெரிக்க மக்கள் எல்லாம். ஒரு பக்கம் முன்னாள் அமெரிக்க அதிபர் மீது தன்னை குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர் என்று சொன்ன ஒருத்தர் வந்து துப்பாக்கி சூடு நடத்த சம்பவம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் சர்வீஸ் மேலே எழுந்த ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னொரு பக்கம் FBI இந்த விசாரணை போக்கு எப்படி கொண்டு போக போகிறாங்க. அமெரிக்க தேர்தல் நெருங்குற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதெல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த விசாரணை போக்கு எப்படி போகுதுன்றதை நம்ம தொடர்ந்து பேசலாம். வேறொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.